அனைவருக்கும் காலை வணக்கம். மோகன்குமார். எல்லோரும் நல்லா இருக்கிறீர்களா? உங்களெல்லாம் பார்த்து நாளுகளாவது. படுக்கையில் இருந்தாலும் வியாதியப்படுத்தியிருந்தாலும் மக்கள் பணி நடக்கும். ஏன்னா மக்களுக்கென்று பாடுபடக்கு உறுதிமொழி எடுத்து வந்தவன். எல்லா கட்டத்திலும் எல்லா நேரத்திலும் உங்களையே சுற்றி சுற்றி இந்த தொகுதியிலே பலம் வந்து கொண்டிருக்கக்கூடியவன். 4வது முறையாக நான் விளவங்கோடு தொகுதியில் போட்டியிடுகிறேன். யாரை நம்பியும் தெரியுமா? எந்த அரசியல் கட்சிகளையும் மதத்தையும் நம்பி அல்ல. என்னுடைய இல்லத்தில் இருக்கக்கூடியதான என் உள்ளத்தில் வசிக்கக்கூடியதான பாசமலர்களை நம்பி விளவங்கோடு தொகுதி மக்களை நம்பி களம் இறங்குகிறேன். இந்த முறை எல்லோரும் சேர்ந்து என்னை வெற்றி பெற செய்து சட்டமன்றத்தில் அனுப்ப வேண்டும். ஏன்னு கேட்டால் தொகுதியில் ஏராளமான வேலைகள் கிடக்கிறது. அது செய்து முடிக்க ஒரு வாய்ப்பு தாருங்கள். பணம் சம்பாதிக்கிறதுக்காக அல்ல. நான் ஏழையான ஒரு மனிதன். சொந்தமாக ஒரு சென்று நிலமோ வீடோ கிடையாது. 40 வருட காலமாக வாடகை வீட்டில் இருந்து கொண்டு தான் சமீபத்தில் 7-8 வருஷ காலம் அரசியல் வந்து மக்கள் கண்டு களமிறங்கி பல்வேறு பிரச்சனைகளில் ஈடுபட்டு குரல் கொடுத்து போராடி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மக்கள் செல்லக்கூடிய அளவுக்கு நான் ஒரு பிரார்த்தியன் மனுஷன். அது உங்களிடெல்லாம் 3 தேர்தலில் மக்கள் என்னை ஆதரித்தார்கள். ஏன்னா எனக்கிட்ட பணம் இல்லை, சூக்கேஸ் இல்லை. இருந்திருந்தால் இன்றைக்கி பெரிய பெரிய கட்சிகள் என்னை கூப்பிட்டு எனக்கு இந்த தொகுதி தந்திருப்பார்கள், கட்சியில் இணைத்து விட்டிருப்பார்கள். எதுவும் செய்யவில்லை. அநேக கட்சிகள்கிட்ட கேட்டோம், ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் முடிவு செய்தோம். சுயேட்சை வேட்பாளராக இந்த தொகுதியில் மறுபடியும் களம் இறங்குகிறேன். யாரை நம்பி? என்னுடைய சகோதரர்களை நம்பி, என் நண்பர்களை நம்பி, உங்களை நம்பி, வாக்காள பெருங்குடி மக்களை நம்பி. நான் பணம் தந்து உங்களிடம் ஓட்டு கேட்க போகிறது கிடையாது. உங்களிடமிருந்து பணம் வாங்கி எலெக்ஷன் நிற்க போகிறேன். ஒரு 3 லட்சம் ரூபாய் இப்போ தேவைப்படுகிறது எனக்கு. அது என்னை சுற்றி பயணம் ஆரம்பிக்கிறது. மக்களை சந்திக்கிறேன், மக்களிடமிருந்து வசூல் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்சது, உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுக்கு முடிஞ்சது எனக்கு உதவி செய்யுங்கள். அதான் என்னுடைய கருத்து. நான் யாரிடையும் எந்த அரசியல் கட்சியில் குறித்தும் அவதூறு பேச ஆளில்லை. எனக்கு பேச வேண்டிய விஷயங்கள் மக்கள் பிரச்சனைகள். இன்றைக்கு தமிழகத்தில் சூழ்நிலையெல்லாம் மக்களுக்கு தெரியும். கட்சிகளை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும். தலைவர்களை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும். இங்கே என்ன நடக்கிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்தெல்லாம் என்னுடைய பாசமலர்கள், என் தமிழ் நெஞ்சங்களுக்கு தெரியும். அதனால் அதை பற்றி விளக்கப்படுத்த ஆளில்லை. என்னுடைய வேலை மக்கள் பணி. என்னுடைய தேர்தல் வாக்குறுதி உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறேன். என்னுடைய ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில். அது ஒன்று நீங்கள் எல்லோருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டும். உங்கள் கையில் உள்ள செல்ஃபோனில் நீங்கள் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, உங்கள் குரூப்பு, யூடியூப் சேனல், ஸ்டேட்டஸ் இதில் எல்லாம் ஒன்று போட்டு அனுப்புங்கள். விளவங்கோடு தொகுதி மக்களுக்கு எல்லோரும் பார்க்கட்டும். மோகன்குமாரை வெற்றி பெற செய்தால் என் தொகுதியில் என்ன செய்யப் போகிறேன் என்பதை குறித்தெல்லாம் நான் போட்டிருக்கின்றோம். சொல்கிறது செய்வோம், செய்கிறது சொல்லுவோம். ஆகையால் என்னை குறித்தவரை எந்த அவதூறுகளும் நீங்கள் நம்ப வேண்டாம், எந்த பொய்களும் நீங்கள் நம்ப வேண்டாம். உங்கள் கண்ணால் பார்த்தால் மட்டும் நீங்கள் நம்புங்கள். என்னுடைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் பெற்ற பாஸ்டர் உண்டு. ഞാനും ஒரு நாடா கிறிஸ்தவன். கிறிஸ்தவனை நிற்கிறதுக்கு உரிமை இல்லையா என்பதை குறித்தெல்லாம் இப்போ அதை பற்றி விளக்கப்படுத்த நாளில்லை. சொல்ல வேண்டிய நேரத்தை பேசிக்கலாம். ஆகிய இந்த முறை அரசியல் மாற்றி வைத்து எல்லா கிறிஸ்தவ சமுதாயத்தை பெற்ற எல்லா மக்களும் எனக்கு ஆதரவு தர வேண்டும். எல்லா ஹைந்தவ நண்பர்களும் சகோதரர்களும் ஆதரவு தர வேண்டும். எல்லா இஸ்லாமிய சகோதரிகளும் நண்பர்களும் எனக்கு ஆதரவு தர வேண்டும். இதான் கேட்குறோம், வேறு ஒன்றும் கேட்கவில்லை. ஆகையால் நான் என்னுடைய சுற்றி பண்ண ஆரம்பிக்கிறேன். உங்களால் முடிஞ்ச பண உதவி இன்றைக்கி செய்ய வேண்டும். ஏறக்குறைய 3 லட்சம் ரூபாய் இந்த தேர்தல் தேவைப்படுகிறது. அது பொதுமக்களிடம் இருந்து எல்லா விவசாயிகள், வியாபாரிகள், பொதுமக்கள், கூலி தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், கான்ட்ராக்ட் எடுத்துக்கூடியதாக கண்ட்ராக்ட் மாதிரி ஓப்பனாக பேச பாருங்கள். உங்களால் முடிஞ்ச உதவி இது வரைக்கும் யாரும் கேட்டு வரவில்லை. எனக்கு செய்யுங்கள். உங்கள் தொகுதிக்காக செய்யுங்கள், எனக்காக செய்யுங்கள். ஒரு ஏழையான மனுஷன் இந்த முறை சட்டமன்றத்தை அனுப்புங்கள். அதான் என்னுடைய கருத்து. ஆகியால் கூடுதல் ஒன்று நான் பேச விரும்பவில்லை. பேச வேண்டியதை நான் உங்களிடம் தெரிவிக்கிறேன். உங்கள் ஆசீர்வாதத்தோடு, என் ஆண்டருடைய ஆசீர்வாதத்தோடு, என் ஆண்டருடைய அனுகிரகத்தோடு கலகனுங்கிறேன். உங்களை நம்பி எல்லோரும் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், பிரார்த்தனை பண்ணுங்கள். நல்லதே நடக்கும், நல்லதே செய்வோம். வெற்றி நிச்சயம். தொகுதி எத்தனை கட்சிகள் நிற்கட்டும், எத்தனை பெரிய கட்சி நிற்கட்டும், நீங்கள் கவலைப்படாதீர்கள்.
വോട്ട് ചിതറിപ്പോവും അവൻ തോറ്റുപോകും എന്ന് சொல்லி ഒരു മനസ്സോടെ தோற்றாலும் ஜெயிச்சாலும் மோகன்குமாருக்கு ஒரு ஓட்டு என்று உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சொல்லி ஓட்டு செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கு, அக்கம்பு அயல்வாசிகளுக்கு, தோழர்களுக்கு எல்லாம் சொல்லி வாக்களியுங்கள். வெற்றி பெறுவது நிச்சயம், அதில் மாற்று கருத்தில்லை. நன்றி, நிறுத்துகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் மோகன்குமார். எல்லோரும் பரிந்துரை செய்யுங்கள். நான் கடந்து வருகிறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். நீங்கள் அந்த என்னோட கோரிக்கை, அது தேர்தல் வாக்குறுதியை வந்து எல்லோருக்கும் அனுப்பி வையுங்கள். படிக்கட்டும். கடந்து வருகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் மோகன்குமார்.